இந்த ஒரு மூவியை பார்த்து லாஸ்ட் 2 நாளா நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனேன். அது ஏன் அப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ நான் ஸ்டார்டிங்ல இந்த மூவி பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து என்டையர் ஃபிலிம் நான் ஹீரோ கூட தான் டிராவல் ஆகிட்டு இருந்தேன். அவன் ஒவ்வொரு டைமும் கஷ்டப்படுறப்பையும், அவன் அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றப்பையும், அவன் எதிர்பார்த்தது அவன் ஃபேமிலி கூட மறுபடியும் சேர்ந்துட மாட்டோமா, அவங்க அம்மா கூடயும் அவன் சிஸ்டர் கூடயும் பேசிட மாட்டோமா. ஸோ இதை நினைச்சுக்கிட்டே தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போறான். அவனோட டோட்டல் கேரக்டரே டோட்டலா வேற மாதிரி ஆயிடுது. அவன் லைஃபோட அவன் எப்படி பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததோ அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. லாஸ்ட் 20 இயர்ஸ்ல அவன் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்பட்டு ஃபைனலா அவன் நினைச்ச விக்டரி அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த பிரசன்ட் மூமெண்ட் வந்துருச்சு, அவன் ஃபேமிலியை பாக்குற மூமெண்ட். பட் இவ்வளவு நாளா எந்த ஒரு விஷயத்துக்காக அவன் கஷ்டப்பட்டானோ, பட் அந்த இடத்துல அவன் எதிர்பார்த்தது ஜஸ்ட் அவங்க அம்மா அவனை பார்த்து அவங்க கூட அவனை ஒரு ஹக் பண்ண மாட்டாங்களா, அவ்வளவுதான் எதிர்பார்ப்பாங்க. பட் அது கூட அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்காது. அப்படிங்கிறப்ப எனக்கு இதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளவு ஒரு விஷயத்தை இப்ப நம்மளே நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம என்னதான் அதை ஜெயிச்சுட்டாலும் லாஸ்டா நம்ம நினைச்ச மாதிரி அது இல்ல அப்படின்னா ஒரு ஏமாற்றம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும்ல. சோ இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், சரி ஒரு வேளை இவன் இப்படி அவங்க அம்மா மறுபடியும் ரீயூனியன் ஆகாத மேபி பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்குமோ. ஸோ இப்போ பாஸ்ட் எல்லாம் கிளற மாதிரி இருந்திருக்கும். இல்ல அவன் மேபி ரியலைஸ் பண்ணிருக்கலாம், நம்ம இல்லாமலே இவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க, நம்ம இதுக்கப்புறம் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம என்னதான் இவங்களுக்காக இவ்வளவு நாளா ஒரு சண்டை போட்டு இருந்தாலுமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலுமே, நம்ம இதுக்கப்புறமும் இந்த இடத்த சேர்ந்தவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மேபி ரியலைஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, சம் வாரியர்ஸ் வின் த வார் பட் தே லாஸ்ட் த லைஃப் தே ஃபைட்டிங் ஃபார்.